வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் நான் ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையுமே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அல்ஜிப்ராவை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீடைல்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் டோட்டலாக கவர் ஆகும். டீடைல்டு கான்செப்ட் லெக்சர்ஸ் இருக்கும், அதே சமயம் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். 10,000 MCQஸுங்க ஒரு யூனிட்டுக்கு 1000 MCQஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்தராக அதை தாண்டி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, ரெஃபர் பண்ண வேண்டாங்கிற மாதிரி இருக்கும். நான் அதாவது வெறுமனே ஷார்ட்கட்ஸை வச்சும் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது, கான்செப்ட்ஸை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ரெண்டுமே வேணும். அதனால தான் நம்ம கான்செப்ட்ஸையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எப்போவாவது ஷார்ட்கட்ஸ் கை கொடுக்காத நேரத்தில் நம்ம வந்து கான்செப்ட்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா எந்த கொஸ்டின் வேணாலும் அட்டன் பண்ணிடலாம். அதுக்காக கான்செப்ட்ஸ் டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும், நிறைய ஷார்ட்கட்ஸும் இருக்கும். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னால் பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸு, இது வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாரு மாணிக்க வாசகம் பிள்ளை. அதில் வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே படிக்கணும். மாணிக்க வாசகம் பிள்ளை அண்ட் நாராயணன் அந்த புக்கு படிக்கணும், படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆறுமுகம் அண்ட் ஐசக் அந்த புக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ரெண்டுல எந்த புக்கு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் ரெண்டு புக்குமே ரெஃபர் பண்ணிக்கலாம். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் அது 3ஆ டிவைட் ஆகியிருக்கு. குரூப்ஸு, ரிங்ஸு, வெக்டர் ஸ்பேசஸ் அப்படின்னு 3ஆ டிவைட் ஆகிருக்கு. இதில் குரூப்ஸு ரிங்ஸையும் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்காது, நிறைய தியரி பார்ட்டு தான் இருக்கும். நிறைய தியரம், ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிசல்ட்ஸ் அது இதுன்னு இருக்கும். அது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், நிறையா ரிப்பீட்டடாக படித்து மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும். வெக்டர் ஸ்பேசஸை பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸு, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்லலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாதி போர்ஷனை ஃபஸ்ட் யூனிட்டில் வச்சுருக்காங்க. இதில் ரேங்க்கு, நல்லிட்டி, அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து வெக்டர் ஸ்பேசஸோட சேர்ந்து வரும். அதனால அதுலலாம் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி வெக்டர் ஸ்பேசஸ்லையும் நிறைய தியரம்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸு, டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸை விட தியரி பார்ட்டுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். நிறைய தியரி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் படிக்கிறீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக திரும்ப பார்த்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே திரும்ப ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அது என்ன ஆகும், உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். அதனால நிறையா படிக்கணும், நிறையா படிக்கணும். அப்படின்னா தான் இது பண்ண முடியும். இந்த ஆன்லைன் நம்மளுடைய யூஜிடிஆர்பி மேத்ஸ் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 14 அன்னைக்கு பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது போக மீதி உள்ள போர்ஷன்ஸ் மட்டும் வேணும்னா அதுக்கான ஒரு நியூ பேட்ச்சு நான் ஏப்ரல் 14 அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். அதாவது தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் நியூ பேட்ச்சு. தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு அந்த நல்ல நாளில் நீங்கள் ஒரு புது கோர்ஸ் ஆரம்பித்து படித்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு ஒரு பிளஸ்ஸிங்ஸோட அந்த நல்ல நாளில் ஆரம்பிக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி எப்படி ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஓத்து எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி சித்திரை விஷயம் அன்னைக்கும் நீங்கள் வந்து நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸோட அந்த நல்ல நாளில் உங்களுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் 2 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பேட்ச் வந்து பிஜிடிஆர்பி படிச்சுட்டு அதில் பிஜிடிஆர்பியில் கவர் ஆகாத யூஜிடிஆர்பி போர்ஷன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பேட்ச்சு. இல்லை நான் வந்து ஃபுல் போர்ஷன் படிக்கணும், நான் வந்து ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ப்ரைவேட் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வெக்கேஷனை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், அல்லது நான் இந்த வெக்கேஷனில் ரிலீவ் ஆகுறேன், நான் ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கணும்
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால கட்டாயமா பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பாருங்க.